இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை மனசார வேண்டிக்கிட்டா அடுத்த வருஷமும் நீங்களே தேடி வருவீங்க. நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கவும் இந்த அம்மன் கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க மட்டும் வருஷம் வருஷம் தவறாமல் வர்றாங்க. அந்த சக்தி வாய்ந்த பத்திரகாளி அம்மன் கோவிலோட தரிசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. முக்கியமான விஷயம், இங்கே 3 செக் போஸ்ட் இருக்குது. அம்மனை வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும்னு உறுதியாக சொல்லாமல் பல பக்தர்கள் நம்புகிறாங்க. இப்போது நாங்கள் காரமடை தோளம்பாளையத்துலேருந்து கிளம்பி ஆனைகட்டி வழியாக கோட்டத்துறை அட்டப்பாடி நோக்கி போயிட்டு தான் இருக்கோம். இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நேச்சுரலாக இருக்குது. பசுமையான காட்சிகள், க்ளீனான காற்று, போகும்போதே ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நிறைய இங்கே ரெசார்ட்ஸும் இருக்குது. இந்த வழியில் வர்றக்கே ஒரு தனி சந்தோஷம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர் கோவில், நார்த் இந்தியா கோவில் இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இங்கே செக் போஸ்ட்டில் வந்து நம்ம சைன் பண்ணி நம்ம வண்டி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு போகணும். இது கீழே இறங்கினோம்னா கேரளா வந்துருச்சு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா. இப்படி தாங்க இருக்குது. பார்க்கவே இப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. தண்ணி ஓடும், தண்ணி இல்லை. இது எங்கள் அம்மா படித்த ஸ்கூல். இந்த கருப்பராயன் கோயில், பத்திரகாளி அம்மன் கோயில் வந்து இங்கே வருவாங்க. இதுதான் எங்கள் ஊர் பாலம். ஸோ கோவிலும் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்கும். இது சந்தைக்கடை. சந்தைக்கடை தாண்டி பார்த்திங்கன்னா தான் இந்த கோவில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதே கிடையாது. ஆர்ச் போட்டிருப்பாங்க. போகிற வழியிலேயே வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆர்ச் இருக்கும். தாராளமாக அதுக்குள்ளே போய்க்கலாம். பட் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க வருஷம் வருஷம் எந்த நாளாக இருந்தாலும் சரி மறக்காமல் அமாவாசை பண்டிகை நாட்கள்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. வந்துட்டோம் ஒரு வழியாக. கோவிலுக்குள்ளே போகும்போதே ஒரு நேர்மறை சக்தியை உணர முடியும். அம்மன் சன்னதி ரொம்ப அமைதியாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்கும். இங்கே வர்ற எல்லாருமே மன நிம்மதிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகள் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. நாங்கள் பல வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு தடவையும் மன நிறைவோடு தான் திரும்பி போவோம். அம்மனை முழுசாக மனதோட வேண்டிக்கிட்டால் அவங்க நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது எங்களோட சொந்த அனுபவம். அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும். நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட லொக்கேஷன் வேணுனாலும் எனக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இங்கே அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது. ஸோ சூப்பராக குளிச்சுட்டு கூட தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த கேரளாவில் இருந்த எங்கள் அம்மாவோட வீடு. இதை இடிச்சிட்டாங்க. இடித்து இப்போ வேறு கட்டிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. நான் இந்த வழியில் விளையாடினது, இங்கே இருந்தது அதெல்லாம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு லாட்ரி சீட்டு எடுத்தோம். ஆனால் ஒன்றுமே விழுகலைங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய்.